காயத்ரி, நான் பட்டுக்கோட்டையிலேருந்து வரேன். எனக்கு நிறையா ப்ராப்ளம் இருக்குது. கையில் மரத்து போகும். மைனர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி ப்ரீவியஸாக சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறது எனக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்னு தெரியல. என்னுடைய சிஸ்டர் திருவாரூர்லேருந்து வந்தாங்க. அவங்களுக்கு ஷோல்டரில் ரிஜிட் பெயின் இருந்ததுனால அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க. நல்லா ரெக்கவர் ஆனதுனால அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி தான் நான் இங்கே டாக்டர் சிபி சாரை பார்க்க வந்தேன். இங்கே ஒரு 5 சிட்டிங்ஸ் நான் வந்தேன். ஒரு 3rd and 4th வரும்பொழுதே மேக்ஸிமம் ரெக்கவர் ஆனது நல்லாவே தெரிஞ்சுது. எனக்கு பார்த்திங்கன்னா ஷோல்டர் பெயின் இருந்தது, பேக் பெயின் இருந்தது, நீ பெயின், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்தது. ஸோ மெடிசன் இல்லாமல், டேப்லெட் இல்லாமல், அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் எதுவுமே இல்லாமல், ஆப்ரேஷனும் இல்லாமல் வெறும் எக்ஸசைஸ் மூலமாகவே க்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்கே சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு நம்பவே இல்லை. பட் இப்போ 5 சிட்டிங்ஸ் வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு 95% இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரியுது. தேங்க்ஸ் டு டாக்டர் சிபி சார். அதே மாதிரி எக்ஸசைஸும் நிறைய எக்ஸசைஸ் இல்லாமல் மூணே எக்ஸசைஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ரிப்பீட்டடாக செஞ்சிட்ருக்கோம். செய்யறதுனால நல்லா ரெக்கவர் ஆகிறது தெரியுது. சரிங்க, பாருங்கள், அந்த எக்ஸசைஸ் மட்டும் ரெகுலராக பண்ணுங்கள். எப்படி சொல்லாங்க, ஒரு அந்த ஹேண்ட் பெயின் மட்டும் ஒரு 10 இயர்ஸ் பக்கம் இருந்தது சொன்னீங்க. ஆமாம் சார். அது எக்ஸசைஸ்ல நமக்கு சரியாக போயிடுச்சுன்னா அது ப்ராப்ளமே இல்லைங்க. ஆமாம் சார். எக்ஸசைஸ் ஃபுல்லாக ஃபர்தராக பண்ண அந்த பெயின் எப்பவும் திரும்பி வராது. ஓகே சார். சரி மேம், பாருங்கள், ஏதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள். ஓகே சார். தேங்க்யூ சார்.